எஸ், கொலகாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன். கான்ஸ்டபிள் வச்சலா தானே பேசுறது? ஆமா. உங்களுக்கு அழகும் திறமையும் எவ்வளவோ இருந்தோம், இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு தான் இப்போ ஒரு கேஸ் கொடுக்க போறேன். வாட் கேஸா? யார் மன்னி? நான் யாருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தரேன். அருணாச்சல நகர் ஆலமரத்து பக்கத்துல இருக்கிற அள்ளி குளத்துல ஒரு பாடி ஒதுங்கி கிடக்கு. என்னது பாடியா? ஆமா, இமிடியேட்டா நீங்க வந்தீங்கன்னா ஒரே அமைக்கிறலாம். வர்றேன். யார் பேசுறதுன்னு கேக்குறேன்ல. நேர்ல வாங்க, நான் இங்க இருப்பேன். விழுந்துட்டேன்னா இத பாருங்க, நீங்களும் அந்த பக்கம் போக, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே? இங்க என்ன கூட்டம்? எவனோ ஒருத்தன் பொய்ய சொல்லி நம்மள செமத்தியா ஏமாத்திட்டான். எவனோ இல்ல, உன் லவர் வெள்ளையப்பன். அப்ப போன் பண்ணது உன் லவர் வெள்ளையப்பன். பாடி செட்டப் உன் லவர் வெள்ளையப்பன். லவ்வர்னா இப்படிதான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விளையாட சொல்லுதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறி விளையாடலாம் தான் பாக்குறேன், ஆனா முடியலையே. 3 நாள் உன்னை சந்திக்கலாம்னு முயற்சி பண்ணி கடைசியில இந்த பாடி மூலியமா தான் சந்திக்க முடிஞ்சது. பாடியாவது மூடியாவது வர்ற வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு வர. அவர் லவ் பண்ணவா? போடாதீங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி மிஸ் வச்சலா, என்னாச்சு? யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அவனை பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டணும். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, யாரோ விளையாட்டா போன் பண்ணிருக்காங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க போங்க, நான் வரேன். இதுக்குதான் இந்த போலீஸ்காரங்களை லவ் பண்ண கூடாது, லத்தியாலேயே குத்துவாளுங்க. என் பேட்டிய காப்பாத்துங்களே, இங்க யாருமே இல்லையா? ஓடி வாங்கல. தம்பி, என் பேட்டி நரமாச கர்ப்பிணி, வலியால துடிக்கிற தம்பி. அவ புருஷ வேலைக்கு போனவ இன்னும் வரல தம்பி. வா உள்ள வா தம்பி. தம்பி வந்து பாரு. மெதுவா. ஐயா, உடனடியா ஒரு உயிரை காப்பாத்தியாங்க. உங்க பிரச்சனை வேலை செய்யற ஆரம்பத்தோட பொண்டாட்டி பிரசவத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணாதான் பிழைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கணவங்கிற முறையில ஆரம்பம் வந்து கையெழுத்து போட்டாங்கன்னு. தயவு செஞ்சு அவனை கூட அனுப்பிச்சு வைங்கய்யா. உன்னை தவிர வேற யார் வந்து கேட்டிருந்தாலும் போனா போதுன்னு அவனை அனுப்பிச்சு வச்சிருப்பேன். இப்ப நீ வந்து கேட்கறதுனால அவனை அனுப்ப மாட்டேன். மரியாதையா வெளியே போயிடு. ஐயா, என் மேல உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு அநியாயமா உயிரை பழி வாங்கிறாங்க. தயவு செஞ்சு அவனை அனுப்புங்க. அனுப்ப முடியாது, போடா. போறேன், ஆனா நான் மட்டும் இல்ல, அவனை அழைச்சிட்டு தான் போவேன். எவன் தடுக்கிறேன்னு பாப்போம். உன் முன்னாடி ஹாஸ்பிடல் சீரியஸா இருக்கு, சீக்கிரம் வா. இந்த கதவை தாண்டி போறதுக்கு இங்க இருக்கிற காத்தே பயப்படும். நீ ஏமாத்திரம். நான் எதையும் தாண்டி போவேன்டா. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் ஒண்ணு. என்ன அறிவு இருக்க உனக்கு? குரம் குட்டி மாதிரி சொத்துறிய. ஓடுற பஸ்ல ஏறலாமா? போலீஸ்காரர் நீங்க ஏறும்போது நான் ஏறக்கூடாதா? அனாவசியமா பேசுன சவசல கழட்டி விட்டு முட்டிக்கு முட்டி அடிப்பேன். உட்காரா. பொல்லாத பசங்க. என்ன சார்? சார், ஓ நீங்களா? எங்க எவ்வளவு தூரம்? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க? எப்பவும் போலனா ஆல் இந்தியா ரேடியோ. ஏட்டியா, இடம் தான் இருக்கே, உட்காருங்களேன். பஸ்ல வர வர ஃபிட் பாயிண்ட் அதிகமா போச்சு. இன்னைக்கு ஒருத்தனை பிடிக்கணும்னு தான் ஏறி இருக்கிறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனா? ஐயோ ஐயோ, பர்சு ஏட்டியா? பர்சு, என் பர்சு. பர்ச காணோம். ஏன் சிறுத்து பஸ்ஸை பார்த்து பர்ச காணோம். நான் தான் தொழிலையே விட்டுட்டேனே. வர வர நம்ம ஜாதிக்கார பசங்க நிறைய ஆகி போயிட்டாங்க. எதுக்கு நம்ம பர்ஸ் இருக்கான்னு பாப்போம். இது யார் பர்ஸ்? சார், திருடன். நான் திருடல. இது உங்க பர்ஸா பாருங்க. ஆமா ஆமா. என்னடா லோமா அடிச்சு பவுடர் விடலாம் தட்டி விடுவேன். ஏன் தர்றேன்? ஓ நீதானா? சார், எங்க வீட்டுல போய். இல்ல, அதுக்கு ஸ்டேஷன்லயே இடம் இருக்கு, அங்க போய். அது இல்ல சார், ஒரு விஷயம் சொல்லணும். பையனுக்கு தெரியும், சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. டேய், காதை கொண்டா. என் மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மாதிரி நடிச்சீங்க. காதல்னா அப்படித்தான் இருக்கு. என்னைக்கு என் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டியோ அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். என் மனசுலயும் உனக்கு இடம் கொடுத்துட்டேன். ஆனா கல்யாண வயசாகி வீட்டோட இருக்கிற எங்க அக்கா மனசுதான்
என் ஆசைகளுக்கெல்லாம் நான் அணை போட்டுக்கிட்டேன். அதையும் மீறி நீ உள்ள நுழைஞ்சிட்ட. வெளியே பிடிச்சி தள்ளிட மாட்டீங்களே? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீதான், உனக்கு நான் தான். உங்க வருங்கால பொண்டாட்டிக்கு ஆச்சாரமா ஒரு மணம் பூ வாங்கி கொடுக்க கூடாதா? விளவுதானா? இந்த வந்துடுறேன். பூ வேண்டாப்பா, எனக்கு அவரு வாங்கிட்டு வருவாரு. அந்த அவரு தான் வந்திருக்கேன். என்னங்க இது, பூ கூடையே வாங்கிட்டு வந்துட்டீங்க? உனக்கு எந்த பூ பிடிக்கும் எனக்கு தெரியாது, அதனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். எந்த பூ பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்து வச்சுக்க. என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு பிடிச்ச பூவை நீங்களே வச்சு விடுங்க. அப்படியா? நமக்கு பிடிச்சது மல்லிகைப்பூ தான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அம்சமாவே இருக்க. தபல கச்சாவுக்கு இனிமே தைரியமா தாலிடலாம். ஆமா, தபல கச்சான்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தபல கச்சா தெரியாதா? தபல கச்சா தெரியாதா? தெரியாது. சரி சொல்றேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். இதான் உன் தம்பியா? ஆமாமா. உட்காருங்க. பரவாயில்லம்மா. பரவாயில்ல, உட்காருங்க. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எனக்கு ஒத்தாசையா இருக்குமேன்னு பாக்குறேன். நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிற பொண்ணு யாருமா இருக்கா? எல்லாரும் அப்படி இருந்தது இல்லையே. நீ சரின்னு சொன்னா உன் விருப்பப்படியே நடந்துக்கிற பொண்ணா பார்த்து நானே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சம்மதம் தானே? பொண்ணு யாருன்னு நாளைக்கு நானே சொல்றேன். உன்னை பத்தியும் அண்ணத்தை பத்தியும் எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீயும் அண்ணத்தோட கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற. ஏய், இவ்வளவு நாளா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்ப மாமா மச்சான் ஆறுதல உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லு, வெத்தலை பாக்கு மாத்திக்கலாம். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அண்ணத்துக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்ன, வெத்தலை பாக்க மாத்திக்க வேண்டியதானே? தட்டை எடுத்து குடுமா. வர்ற 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அதை விட்டுட்டோம்னா வர்ற மாசம் ஆடி மாசமா போயிடுது. அவங்க சொன்ன தேதியிலேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியதானே? அவங்க ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்கலாம். கிளம்புங்க. வரண்டா ஜெகன். சரிடா. என்ன அன்னைக்கு கீரியும் பாம்புமா இருந்தீங்க, இன்னைக்கு ரோடும் வீலும் ஆயிட்டீங்களோ? என்னடா அது ரோட்ல நின்னுகிட்டு? உள்ள கூப்பிடு, திருட்டு பயல. உள்ள வா, வலது கால வச்சு வா. முத வீட்டுக்கு வர்ற. அக்கா, நல்லா காபி போட்டு கொண்டு வா. அங்க உட்காராத, தரையில உட்காரலாமா? நீ பீரியட் எடுத்து பெண் நல்ல சேர் உனக்கு போடுறேன். பொடி மட்டும் வருது. இதுல உட்கார் வா. அக்கா சீக்கிரம். உள்ள போத்துருச்சு. இப்ப உட்கார். உட்காரு. சீக்கிரம் அக்கா. இதோ வந்துட்டேன்ப்பா, வந்துட்டேன். காபி சூடா இருக்க போது. நீங்க போய் நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவனே இந்த ஆட்டம் ஆடுறான். ஏதோ வீட்டுக்கு வர போற நாத்தனா இருக்கு, எங்களால ஆட உபசரிப்பு. தேங்க்ஸுங்க. அப்புறம் நான் இவரை வெளியில கூட்டிட்டு போலாமா? வேண்டான்னு சொன்னா விட்டுட்டா போற. இரு, பூ கொண்டு வர. வா போலாம். இது இந்த பையன் இந்த பற பறக்குறான். என்ன சாப்பிடுறீங்க? ஏதாவது ஒண்ணு. இங்க பாரு, உங்க ஹோட்டல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா அது 2 பிளேட் கொண்டா. 2 பிளேட் கொண்டு வந்துறமா. கொண்டு வந்து. இங்க வா. அதுதான் ஏதோ ஒரு மூடுல உளறிக்கிட்டு இருக்கு. நீங்க அப்படியா? பிச்சு விடும் பிச்சு. ஒழுங்கா வேலையை கவனி. போய் 2 பாதாமி கொண்டு வா. போயா.
உங்க அக்கா கல்யாணத்துக்கு தான் நாள் குறிச்சாச்சே. நம்ம கல்யாணம் எப்போ? முதல்ல நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். முதல்ல காதலிக்கிறதே வேலைன்னு அலைவாங்க, அதுக்கப்புறம் காப்பாத்துறதுக்காக வேலை தேடி அலைவாங்க. நானே அலைஞ்சேன், நீ தான் என் பின்னாடியே லொங்கு லொங்குன்னு அலைஞ்ச. ஏதோ போனா போதும் லவ் பண்ண, இப்ப எம்எல்ஏ பழிய போறிய. இங்க பாரு, நான் உடனே வேலை தரணும்னு சொன்னது நமக்காக மட்டும் இல்ல, என் அக்காவோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்காகத்தான். ஜெகன், இதெல்லாம் வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் குடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ப்ளீஸ் ஜெகன். இதை யார் கட்ட சொன்னா? ப்ளீஸ் ஜெகன். நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு ஒன்னே போதும், பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். முதல்ல அதை கையில மாட்டேன். இப்ப அதை மாட்டல, உங்களோட நான் பேச மாட்டேன். என்னடா கூழுக்கே வக்கில்லாத உனக்கு குடிக்க பாதாங்கீர் கேக்குது? யார் அப்பா வீட்டு காசுடா? என்ன டாடி? யூ பிளடி. இவங்க என்ன நினைப்பாங்க? உன் நழல கூடத்தோட அருகதை இல்லாத பொறுக்கி போயிட உனக்கு என்ன பேச்சு? நிறுத்துங்க. நம்ம பொண்ணு தரங்கட்டவனை தேர்ந்தெடுக்க ஒரு நல்லவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கா. பொண்ணோட காதல் நாடகத்துக்கு அம்மாவும் ஆதரவோ? லட்சுமி, இவ என் வார்த்தையை தட்டி கழிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை தட்டி கேட்காமையே வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு என் கௌரவத்தையை குட்டிக்க வச்சுட்டா. இவளுக்காகவா நீ புரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிற? ஒவ்வொரு பொண்ணும் கௌரவத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவெடுக்கிறதா இருந்தா, நான் உங்ககிட்ட எந்த கௌரவத்தை பார்த்து கழுத்து நீட்டினேன்? இல்ல நீங்க தான் எந்த கௌரவத்தை கழுத்துல மாட்டிட்டு வந்து எனக்கு தாலி கட்டினீங்க? சொல்லுங்க. கடைசி அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன், எனக்கு மருமகனா வரப்போறவன் அந்த அன்னக்காவடி இல்ல, என் அக்கா மக சுந்தரமூர்த்தி தான்.